வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வியோட சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய இந்த கேள்விக்கு நம்ம மக்கள் என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம் வாங்க. அப்ப கேள்றா, யார்கிட்ட கேக்குற? அண்ணன் தானே கேக்குற. கேள்ற கூச்சமா கேள்றா. என்னுடைய பேர் வந்து ராஜாராமன். நான் சேப்பாக்கிலேருந்து வரேன். என் பேர் பார்த்தசாரதி, விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வரேன் சார். என் பேர் அனந்தீஸ்வரன். ஐ எம் ஃப்ரம் கும்பகோணம். ஹாய், என்னோட பேர் வந்து லக்ஷ்யா. நான் வந்து கோடம்பாக்கத்துலேருந்து வரேன். என் பேர் நிர்மலுங்க, இங்கே மெட்ராஸ்லேருந்து. என் பேர் வந்து ரக்ஷனா. நான் திருமலையாளிலேருந்து வரேன். என் பேர் உதயகிருபா. நான் வந்து ஒடிஷாலேருந்து வரேன். ஊரு கும்பகோணம். என் பேர் ஸ்ரீனிவாஸ். நான் இங்கே சென்னையில் தான் பாலவாக்கத்துலேருந்து வரேங்க. என் பேர் ஹரிப்ரியா. நான் வந்து எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். இங்கே டி நகர்லேருந்து வரேன். என் பேர் தாரகை. நான் வந்துட்டு இங்கே மடிப்பாக்கம் சென்னையிலேருந்து தான் இருக்கேன். புத்தக வாசிப்பு உங்களுக்குள்ள ஏற்படுத்தின மாற்றங்கள் என்ன? எங்கள் அம்மா வந்து ஒரு 2014 இறந்துட்டாங்க. அந்த தனிமையிலேருந்து நான் வெளில வந்த காரணம் பாடல்களும் புத்தகங்களும் தான். ஸோ எனக்கு புத்தகங்கள் ரொம்ப எப்போவுமே துணையாக இருந்திருக்கு. தனிமையின் நண்பனாக இருந்தது வந்து புத்தகங்கள். ஸோ அதனால் என்றைக்குமே புத்தகங்களை நான் பெரிதாக மதிக்கக்கூடிய விஷயம். என்னால் ட்ராவல் பண்ண முடியலனாலும் என்ன ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. வாசகராக வந்து ஒரு இடத்துல ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. இன்னொன்று வந்து என்னோட கற்பனை திறனை இது வந்து மேலும் கூட்டிக்கிட்டே இருக்குது. வி கேன் விஷுவல் பை சீயிங் த கார்ட்டூன் ஆர் இந்த டிவியெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து நோ இமேஜினேஷன் தாட் வராது. ஆனால் புக்ஸ் படிக்கும்பொழுது வி கேன் என்ஜாய் அவர் ஓன் இமேஜினேஷன். ஸோ ரைட்டர் ஒரு பக்கம் எழுதினாலும் நம்ம அதை இமேஜினேட் பண்ணோம், இப்படி இருக்குமோ அப்படிங்கும்போது அடுத்தது வந்து அவங்க ஹேண்டில் பண்ண எப்படி சுச்சுவேஷன்லாம் இன்ஃபேக்ட் அந்த டிவியில் சொல்ல முடியாத விஷயத்தை அவங்க அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்னெல்லாம் படங்களில் பார்க்குறோமோ, டிவியில் என்னெல்லாம் பார்க்குறோமோ, அதே படத்தை நம்ம புக்ஸில் படித்தோன்னா நம்மளுக்கு இன்னும் இமேஜினேஷன் கொண்டு வரும், க்ரியேட்டிவிட்டி. நிதானமாக யோசித்து பேசக்கூடிய அளவுக்கான ஒரு பக்குவத்தை நமக்கு உண்டாக்குது. வார்த்தைகள் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மூளையில் நம்மளால் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம தெளிவாக பேசுகிறோம், அந்த ஒரு தெளிவு, அந்த ஒரு எல்லாமே வந்து உங்களுக்கு புத்தகங்கள் வாசிக்கிறப்போ உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் பேசுகிறப்போ உங்களுக்கான ஃப்ளூவன்சி எல்லாமே வந்து நீங்கள் வாசிக்கிறப்போ உங்களுக்கு நிறையா ஃப்ளூவன்சி கிடைக்கும். இந்த மாதிரி எனக்கு நிறையா நல்ல விஷயங்கள் இதுலேருந்து தெரிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு புத்தக வாசிப்பு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, நான் சின்ன வயசில் ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு இருக்கிறதுனால அது வந்து என்னோட படிப்புலையும் வந்து என்னோட வாசிப்பு விஷயங்களில் நிறைய வந்துட்டு எனக்கு நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் வந்து கிடச்சிது. ஃபோன் பார்த்து அதில் மூலமாக கற்றுக்கிறத தவிர்த்துட்டு ஃபோன் விளையாடுறதோ யூடியூப் பார்க்குறதோ அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அதிகமான நேரம் புக்ஸ் படிக்கிறதுக்கு மட்டும் ஒதுக்குறேன். டிவி அதெல்லாம் இல்லாமல் புக்ஸ் படிக்கிறது அப்படின்றதுக்கு தனியாக ஒரு டைம் வந்து ஒதுக்குறேன். நாங்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒட்டி போராடும்போது, கேள்விகள் கேட்கும்போது எங்களுக்கு உத்வேகப்படுத்திய புத்தகங்கள் வந்து தாய் நாவலை படித்துவிட்டு அதில் கிடைத்த அனுபவங்களை நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு பிரச்சனைகளை வந்து போக்கக்கூடிய தீனியாக அந்த தாய் நாவலுடைய கருத்துகளும் கதைக்களங்களும் இருந்தது. நம்ம வந்து வாழ்வியலில் கொஞ்சம் அனுபவத்தை தான் பெற முடியும். இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுனால வந்து பல்வேறு அனுபவங்களும் சிந்தனை போக்கும் நமக்கு கிடைக்குது. ஒரு புக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் ஆல்வேஸ் அ டைப் ஆஃப் நாலேஜ். எவ்ரி அதர் டைப் ஆஃப் நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது, ஈச் புக் ஓப்பன்ஸ் அப் இட்ஸ் ஓன் நாலேஜ் டு யூ. ஸோ அந்த க்யூரியாசிட்டி வந்து எப்பயுமே இருக்குங்க. அதாவது ஒன்று படிச்சுட்டா இதோட வந்து நமக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ கம்ப்ளீஷனோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இதை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எடுத்து வைக்க முடியாது. அது வந்து ஒரு க்யூரியாசிட்டியை ட்ரிகர் பண்ணும். இது வந்து இது நல்லா இருக்கே, இதை பிடிச்சி இழுத்தா என்ன வருது அப்படின்னு அந்த நூலை பிடிச்சி நீங்கள் இழுத்துட்டு போனீங்கன்னா அது அடுத்த புக்குக்கு போகும், அது அடுத்த புக்குக்கு போகும். அதுதான் வந்து மெயின் ட்ரிகர். உங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னா கியூரியாசிட்டி டு எக்ஸ்ப்ளோர் மோர். அதுதான் புக்கோட ரீடிங் ஹேபிட்டோட மெயின் ஃபோக்கஸே என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான்.